வணக்கம், நான் உங்கள் ஜோதிகுணா. வெல்கம் பேக் டு அன்பு தொழில் சமையல். நம்ம இன்னைக்கு இட்லி பொடி செய்ய போறோம். எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அளவுல சேர்த்தோம்னா நம்மளோட இட்லி பொடி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: உளுந்து 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், மிளகு 15 கிராம், சீரகம் 15 கிராம், கருவேப்பிலை 5 கிராம், வரமிளகா தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 10 எடுத்திருக்கேன். பூண்டு 6 பல் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் தூளும் போடலாம், இல்லைனா கட்டி பெருங்காயம் இருந்தால் அதுவும் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருளாக போட்டு ஆயில் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து சேர்த்து வறுத்துட்ருக்கேன். சிம்மில் வச்சு வறுத்தா தான் நம்மளுக்கு இதே மாதிரி கலர் கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் நம்மளோட பொடி கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். இந்த மாதிரி சிம்லே வச்சு நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சட்டுன்னு சூடு ஏறிடும். சீக்கிரமாக வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை மட்டும். இப்போ மிளகு போட்டுக்கலாம். மிளகு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வறுபட்டுரும். நீங்கள் ட்ரை கருவேப்பிலையும் யூஸ் பண்ணலாம். ட்ரை கருவேப்பிலை யூஸ் பண்ணணுன்னா வறுக்க தேவையில்லை. பச்சை கருவேப்பிலைனா இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா கருவேப்பிலை எடுத்தால் உடையணும். அந்த மாதிரி நம்ம பொடி பண்ணும்போது ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சீரகத்தை போட்டு வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா படப்படன்னு வெடியும். பாருங்கள், சீரகமும் வறுத்தாச்சு. அடுத்து வரமிளகாவும் பூண்டு, இப்போ பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாம் லைட்டாக. இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருந்தால் அது வெளியேறதுக்காக தான் கொஞ்சமாக வறுத்துக்கிறோம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் போடுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுத்து போடுங்க. ஏன்னா அதுக்குள்ளார ஈரம் இருக்கும். சின்ன சின்ன பீஸாக இருக்கிற கட்டி பெருங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. கொஞ்சம் பெரிய சைஸ் மட்டும் வறுபடலை. இப்போ அதை மட்டும் தனியாக வச்சு ரோஸ்ட் பண்ண போகிறேன். சூடு பாருங்களேன், படும்போது சூப்பராக புஷ்ஷுன்னு எழும்புது. இப்போ எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது பெருங்காயம் மட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட இட்லி பொடி தயாராகிடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி பொடி தயாராகிடுச்சு. காற்று போகாத நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் டப்பாவோ பாட்டிலோ ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் குறையவே குறையாது. நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். என்னங்க, நம்மளோட இட்லி பொடி எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு நான் டீடைலா சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஞாபகமா அன்பு தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல நிற்கும். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிகுணா. டேக் கேர், பை பாய்.